பிரேசில் அதிபர் கிட்ட அமெரிக்கா விதிச்ச ஹையஸ்ட் டாரிஃபுக்கு நீங்க ட்ரம்ப் கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஏன் ட்ரம்ப் கிட்ட பேசணும், நான் மோடிஜி கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சோ இந்த ஒரு வார்த்தை நம்ம பிரைம் மினிஸ்டருடைய பவர் என்ன, இந்தியாவுடைய பவர் என்ன அப்படிங்கறது நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வேர்ல்டுலயே ஒரு ட்ரேடு வார் மாதிரி போயிட்டு இருக்குங்க. அமெரிக்காவோட அதிபரா ட்ரம்ப் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பல நாடுகளுக்கு டாரிஃப் அப்படிங்கிறது தாறுமாறா இன்க்ரீஸ் பண்ணாருங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எனக்கு அடிபணியணும், நீங்க எனக்கு சல்யூட் அடிக்கணும், ஏன்னா எங்களுடைய நாடுதான் பொருளாதாரத்தில் நாங்க எங்கேயோ இருக்கிறோம், அதனால நான் தான் இந்த உலகத்துக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு மனநிலையில ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு. சோ அதனாலதான் யாரெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்த்து பேசுறாங்களோ, கொஞ்சம் சரியில்லையோ, அவங்களுக்கு டாரிஃப் அப்படிங்கிறது தாறுமாறா இன்க்ரீஸ் பண்றாருங்க. இந்த வரிசையில சமீபத்துல ரஷ்யா கூட அவருக்கு பிரச்சனையாகுது. சோ அப்ப ரஷ்யா கூட யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா பக்கம் அது திரும்புது, நீங்க ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடாது, அப்படி ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கான டாரிஃபையும் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சோ அதுக்கு இந்தியா சரியான நேரத்துல சரியான கேள்வியை ரொம்ப ஃபோர்ஸா கேட்டிருக்காங்க. ரஷ்யா கூட நாங்க ட்ரேட் பண்ணக்கூடாது, நீங்களும் தானே ட்ரேட் பண்றீங்க, உங்களுடைய நட்பு நாடுகளும் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அதெல்லாம் எப்படி சரியாகும், அப்ப நாங்க மட்டும் பண்ணக்கூடாதா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை ரொம்ப ஃபோர்ஸா அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய பவரை நாங்க யாருக்கும் அடிபணிய மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு ட்ரம்ப் கண்டிப்பா பதில் கொடுப்பாரு, கொடுத்துட்டாரு. சோ இந்தியன் பொருட்களுக்கெல்லாம் 50% டாரிஃப் அது ஆகஸ்ட் 27க்கு மேல நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. இந்தியாவுடைய இந்த ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வணிகம் பண்றதுக்கு 1-2 நாடுகளை மட்டும் சார்ந்து இல்லாம நம்மளுடைய இந்த வணிகத்தை பல நாடுகளோட விரிவுபடுத்தணும் அப்படின்னா நம்ம யாரை கண்டும் பயப்பட தேவையில்லை. சோ இந்த மார்க்கெட் இல்லைன்னா இன்னொரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கலாம். சோ அதற்கான ஒரு முதல் படி அப்படின்னு தாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அது இந்தியா மேக்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் நீங்க முதல் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஏன்னா இந்தியா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அதனால நம்ம பொருளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெவலப் ஆவோங்க. சோ நம்ம கவர்மெண்டோட சேர்ந்து நம்மளுடைய பொருள்களுக்கு நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுத்து பயணிப்போம். ஜெய் ஹிந்த்.